ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நான் விஆர் மால் போயிருந்தேன். பிரவீனாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தா. அதுக்காக தான் போயிருந்தேன். உள்ளே நுழைஞ்ச உடனேயே என்னோடய சாண்டல் அறுந்துடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. என்ன ராசியோ தெரியல. அதுக்காக வெப்சைட்குள்ளே வந்திருக்கோம் செப்பல் வாங்குறதுக்காக. அதுதான் மாடல் செக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. இது இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு. அப்புறமா அந்த அண்ணனை கூப்பிட்டு, அண்ணா இந்த மாடலில் சைஸ்லாம் இருக்குமாண்ணா, என்னோடய சைஸ்லான்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அண்ணன் பார்த்துட்டு அதுலேயும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நல்லா அப்புறம் ஒரு வெஜ்ஜஸ் பார்க்கலாம், வேறு ஏதாவது மாடல்ஸ்லாம் பார்க்கலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சூர்யாவோட ஹஸ்பண்ட் இஷான் ப்ரோ வந்து சங்கு ப்ரோ ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீடியோ காலில் அவருக்கும் ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து அவர் கூட பேசினது. பிரவீனாவும் ட்ரெஸ் வாங்க வந்துட்டு அவளும் ஷூஸ் வந்துட்டு 2 ஷூ வாங்கினா. எனக்கு ஆசை அடங்கலை. அப்போவும் அவள் பர்ச்சேசிங் பண்ணுறவர்களும் கொஞ்சம் ஷூ கலெக்ஷன்ஸ், செப்பல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே ரேட்டு என்னென்ன மாடல்ஸ் இருக்கலாம் பார்த்துட்டு அதை போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 3rd ஃப்ளோரில் தான் சோச்சிருக்கு. வாங்க மம்மி போகலான்னு சொல்லி அவளும் பர்ச்சேசிங் ஷூ வாங்கிட்டு கூப்பிட்டா. அப்புறமா 3rd ஃப்ளோருக்கு போனால் அங்கேயும் அவளுக்கு இன்னும் 2 சாண்டில் எடுக்கணும்னு சாண்டில் பார்த்து ஆசை வந்துடுச்சு. அங்கே சாண்டில் எடுத்துகிட்டு அவள் கூட ஒரு ஃபோட்டோ செஷன் ரீல்ஸ்க்காக கொஞ்சம் வீடியோஸை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இருக்க இன்னொரு குஜராத்தி கடைக்கு போனோம். குஜராத்தி கடைக்கு போனால் அங்கே காக்ரா சோலி இருந்தது. அங்கே அந்த அக்கா வந்துட்டு, நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க, இந்த காக்ரா சோலியை ஒரு ட்ரையல் பாருங்கன்னு சொல்லி என்னோடய மண்டையை கழுவுனாங்க அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக. அதை போட்டு பார்த்துட்டு பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு மேலே ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ எடுத்தது எல்லாம் நான் என்னோடய சங்கு சூர்யா சங்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.